இப்போ சர்க்கரை வியாதி பத்தி பேச போறேன், எப்படி குணமாகுதுன்னு பார்க்கலாம். சாப்பாட்டில் உள்ள சர்க்கரை வாயில், வயிற்றில், குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்கிறது. ரத்தத்தில் சர்க்கரை சுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் சர்க்கரை தேவைப்படுகிறது. ஒரு சொல் சர்க்கரை எடுப்பதில்லை. நல்ல சர்க்கரையா இருந்தா மட்டும்தான் எடுக்கும், கெட்ட சர்க்கரையா இருந்தா எடுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்னன்னா, இன்சுலின் இருந்தா நல்ல சர்க்கரை, இன்சுலின் இல்லாட்டி கெட்ட சர்க்கரை. அதை கொடுப்பது கணையம். அது எப்படி கொடுக்கும்னா, ஒழுங்கா ஜீரணமாகி நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும். ஒழுங்கா ஜீரணமாகாம அறகுற ஜீரணத்தோட வந்துச்சுன்னா இது செல்லுக்குள்ள போனா செல்லுக்கு நோய் வந்துரும் சொல்லி இன்சுலின் கொடுக்காது. எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையோ அது யூரின் வழியா வெளியே போகும். இதுவே சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி என்னன்னு சொல்லுவாங்க, கணையம் கெட்டு போச்சுன்னு. கணையம் எல்லாம் கெட்டு போகல, ஜீரணம் தான் கெட்டு போச்சு, கணையம் எல்லாம் கெட்டு போலீங்க. சர்க்கரை வியாதிக்கு ஏன் தெரியுமா நிறைய யூரின் வருது? ப்ராப்ளம் சர்க்கரை வியாதி இல்ல, உங்களுக்கு சாப்பிட தெரியல. ஒழுங்கா ஜீரணம் பண்ணாதனால உடம்பு என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போடுது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் படுத்து பார்த்துட்டு உங்கள் ரத்தத்துல உங்க மூத்திரத்துல நிறைய சர்க்கரை போகுது, சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி யூரின் வழியா போற சர்க்கரை எல்லாம் தேவையில்லாத சர்க்கரை. அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. முதல்ல இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து நிறுத்துங்க. இந்த யூரின் டெஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஆல்புமின், கிரியேட்டின், புரோட்டீன், விட்டமின், குளுக்கோஸ் யூரின்ல இவ்வளவுதான் இருக்கணுமாமா. அதுவே யூரின் எவ்வளவு இருந்தா உங்களுக்கு என்ன? புரியலையா? உங்க வீட்டுல சமையல் ரூம் இருக்கு இல்லையா, பழைய பாத்திரம் எல்லாம் கழுவி தண்ணி வெளியே போகுது இல்லையா? நான் ஒண்ணு பண்றேன், ஒரு குடும்பம் என்று இருந்தால், ஒரு சமையல் ரூம் என்று இருந்தால், ஒரு நாளில் இவ்வளவு குப்பை தான் வரும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி வருமா? வேற மாதிரி சொல்லிட்டா, உங்க வீட்டுல டாய்லெட் இருக்கு இல்லையா, நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். ஒரு 5 பேர் குடும்பம் நடத்தும் ஒரு வீட்டில் உள்ள டாய்லெட்டில் ஒரு நாளைக்கு 5 முதல் 7 கிலோ தான் வர வேண்டும். இதற்கு மேலோ கீழோ வந்தா நோய். என்ன ஒத்துக்குவீங்களா? யோ பாயா, நேத்து போய் உட்கார்ந்தா நிறைய வந்துச்சு, இன்னைக்கு உட்கார்ந்து வரவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? சொல்லும்போது சிரிப்பு வருதா இல்லையா? இதே மாதிரி தாங்க டெஸ்ட் பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறது எனக்கு காமெடியா இருக்குங்க. யூரின் அப்படிதான் வரும். சரி, யாராவது யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எடுத்து யாரெல்லாம் பயப்படுறீங்களோ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எடுத்துருங்க. டெய்லி காலையில 10 மணிக்கு 30 நாள் 30 ஹாஸ்பிட்டல் போங்க, டெஸ்ட் எடுங்க. எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்பொழுதுமே எந்த ரிப்போர்ட்டும் ஒன்னாவே இருக்காது. உடம்பில் வேரியபிள் மாறி மாறி வரும் ஒரு விஷயத்தை ஒரே முறை டெஸ்ட் எடுத்து அதை பார்த்து பயப்பட்டு மருந்து சாப்பிடுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? மருந்து மாத்திரை கம்பெனிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டெஸ்ட் என்ற பேரில் உருவாக்கி அதுக்கு நார்மல் என்று உருவாக்கி எப்படி செக் பண்ணாலும் 10 பேத்துக்கு 4 பேத்துக்கு இருக்காது, மாட்டிக்குவீங்க. இதான் சயின்ஸ். அப்படிதான் இருக்கும், எல்லாம் மாறி மாறி தான் வரும். அது எப்படி ஒழுங்கா இருக்கும்? ஏங்க, யூரின் வழியே போனவங்களுக்கு என்னங்க, விட்டுட்டு போங்க. புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ள போகும். ஒழுங்கா ஜீரணமாகாட்டி கெட்ட சர்க்கரை, இன்சுலின் கிடைக்காது, யூரினா போகும். யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ அது என்ன பண்ணுதுன்னு யாருக்காவது தெரியுமா? யூரின் வழியா போற சர்க்கரை எல்லாம் நல்ல சர்க்கரைன்னு உங்க மாத்திரை கணையத்துக்கிட்ட வம்படியா இன்சுலினை புடுங்கி கொடுத்து செல்லுக்குள்ள அனுப்புகிறது. அப்ப என்ன ஆகும்? யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ யூரின் வழியா போற சர்க்கரை செல்லுக்குள்ள போகுமா? கண்ணுக்குள்ள போனா கண்ணு கெட்டு போயிடும், மூட்டுல போனா மூட்டு தேஞ்சு போயிடும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு 5 வருஷம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, கண்ணு கெட்டு போகுதா, மங்களாகுதா, மூட்டு தேய்மானம் ஆகுதா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு ஆயிரமா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் எனக்கு வர வர டயர்டா இருக்கு, கண்ணெல்லாம் மங்களா போச்சு. எல்லாரும் ஒரே கேள்வி கேட்பாங்க, சுகர் இருக்கா? நீங்க ஆமா. எத்தனை வருஷம்? 5 வருஷம். அடுத்த பதில், சுகர் இருந்தா அப்படித்தாங்க எல்லா வியாதி வரும். ஹலோ, சுகர் இருந்தா அப்படித்தான் எல்லா வியாதி வரும் என்பது உண்மை அல்ல. சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் வியாதி வரும். ஆமா, மூத்திரம் வழியா வெளியே போறதை புடிச்சு உள்ள விட்டுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டா வியாதி வருமா வராதா? சர்க்கரைக்கு மருந்து கொடுக்கும் எந்த வைத்தியருக்கும் அதில் உள்ள என்ன கெமிக்கல் என்று யாருக்குமே தெரியாது, கமிஷன் மட்டுமே தெரியும். பல மருத்துவர்கள்
குப்பையை கொடு, நான் வித்து காட்டுறேன், கமிஷன் எவ்வளவு கேட்கிறாங்க பச்சையா. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சர்க்கரை மாத்திரை என்பது யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ 100 வியாதி வரும். உலகில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கு ஒரே காரணம் சர்க்கரை மாத்திரைகளே. அப்படிப்பட்ட மாத்திரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி பல வியாதிகளை உண்டு செய்து அதற்கு மீண்டும் அவரிடம் போய் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லிட்டா சிம்பிள். எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது எப்படிங்கிறத நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். மொத்தம் 6 பாயிண்ட். பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி மெல்லணும், கவனம் சாப்பாட்டில் இருக்கணும், பிரார்த்தனை செய்யணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுக்க வேண்டும், தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும். இந்த 6 விஷயத்தை யாரு ஒழுங்கு செய்கிறீர்களோ அந்த உணவு மருந்தாக மட்டுமே மாறும். ஓகே, இதுவரைக்கும் எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தாச்சா? இனிமேல் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட். அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட். ஏன்? சாப்பிடும் போது பேசினா உதறு பிரியுதா, காத்து உள்ள போகுதா? எதை பத்தி பேசுவோம்? டென்ஷன், கோபம், பயம், பிசினஸ் மறுபடியும் போயிருதா? சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. சில பேர் பண்ற கூத்து இருக்கும் பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டேன் சொல்லுப்பா, ஆமா நான் சாப்பிட்டு இருக்கேன், இந்த வந்துடுறேன், இந்த 5 நிமிஷம் வந்துருவேன், அப்படியே போயிரு வந்துடாரு. சாப்பிடும் போது பேசக்கூடாது, சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அடுத்தது, சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும், காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அடுத்தது கடைசியா இங்க பாருங்க, எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன வேணாலும் சாப்பிடலாம். சில பேர் எதுக்கு பேப்பர் பேனா தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, என்ன வேணா சாப்பிடலாம். சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடாத சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிடாம இருங்க. அதே குரூப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும் பூமிக்கு மேல விளையிறதையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது 2 ஐட்டம், பாதி கீழே விளையுது, பாதி மேல விளையுது. பிரச்சனை கீழையா மேலையாங்கிறது இல்ல, நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதா? பூமிக்கு என்ன விளையுது? உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், வெங்காயம், பூண்டு, கேரட். சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. யாருக்கு? சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு. புரிஞ்சுக்குங்க, பூமிக்கு மேல விளையிற பொருளை 4 முறை மென்னா போதுங்க, பூமிக்கு கீழே விளையிற பொருளை 8 முறை மெல்லணுங்க. இதுக்குத்தான் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஒழுங்கா மெல்றது இல்லைங்கிறதுக்காக பூமி கீழே சாப்பிடாதேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க. ஏங்க, இந்த பூமி கீழே உருளைக்கிழங்கு விளையுது இல்லையா, ஏன் தெரியுமா ஜீரணமாக மாட்டேங்குது? உருளைக்கிழங்கு வாயில போட்டு ஒழுங்கா மெல்றதே இல்லை, அப்படியே உள்ள போயிருதா. வாய்க்குள்ள போகும்போது உருளைக்கிழங்கா இருக்குது, வயிற்றுக்குள்ள போகும்போது உருளைக்கிழங்காவே போயிருது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காவே போயிருது, கடைசியில் அங்க எங்க டாய்லெட்ல வந்து விழுகும் பொழுது உருளைக்கிழங்காவே வந்து விழுந்துருது. பிரச்சனை உருளைக்கிழங்கா, நமக்கு சாப்பிட தெரியலையா? சில பேர் டாய்லெட் போறாங்க இல்லையா, எட்டி பாருங்க, தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். நேத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியற அளவுக்கு போனா எப்படி சாப்பாடு ஜீரணமாகும்? பிரச்சனை உணவு இல்லைங்க, உணவு தான் பிரச்சனை என்றால் ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும், ஒரு வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும். உங்க வீட்டில் ஒரே சமையல் தானே, ஆனா ஒவ்வொருத்துக்கும் வேற வேற நோய் வருது. பழக்க வழக்கம் தான் வியாதி. புரிந்து கொள்ளுங்கள், சாப்பிடும் முறை மட்டுமே நோய். எனவே இனிமேல் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா வாயிலேயே நல்லா கூழ் மாதிரி மென்னு, இங்க பாருங்க, கூழ் மாதிரி ஆக்கிடணும். வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அது பூமிக்கு கீழையா பூமிக்கு மேலையான்னு வயிற்றுக்கு தெரியாம சாப்பிட்டா பூமிக்கு கீழையும் சாப்பிடலாம், பூமிக்கு மேலையும் சாப்பிடலாம். நான் சொல்ற மாதிரி பசி எடுத்து உதட்டம் மூடி நல்லா மென்னு டிவி பார்க்காம முழு கவனத்தோட சாப்பிட்டால் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும்.